ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறதுல நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்குது. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டும் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். tnmedicalselection.net இதான் வந்து பார்த்தா அஃபிஷியல் வெப்சைட். ஓகே, இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இருக்குது பாருங்கள். இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இல்லை ரீசன்ட் நியூஸில் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. அதாவது பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ், டிப்ளமோ நர்சிங், அது மட்டும் இல்லாமல் ஃபார்ம் டி, இந்த மூணுத்துக்கான அட்மிஷன் இப்போதைக்கு ஓப்பன் பண்ணிட்டாங்க. அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிஃபார்மாக இருக்கட்டும், ஃபிசியோதெரப்பியாக இருக்கட்டும், பிஎஸ்சி நர்சிங்காக இருக்கட்டும், அதேமாரி ஆப்டோமெட்ரி, இந்த மாதிரி இதில் கொடுத்துருக்க இந்த எல்லா கோர்சஸுக்குமே ஒரே அட்மிஷன் மூலமாக தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. நிறைய பேருக்கு வந்து பார்த்தா பாராமெடிக்கலும் பிஎஸ்சி நர்சிங் வந்து கன்ஃபியூஷன் ஆகிடுறாங்க. ஸோ இந்த பாராமெடிக்கல் டிகிரி கோர்ஸை பொறுத்த வரைக்கும் இது கீழே வர எல்லாமே வந்து பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் தான். ஸோ பிஎஸ்சி நர்சிங் அப்ளை பண்ண போகிறவங்களும் இந்த பாராமெடிக்கல் கோர்ஸை நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் ஒரே அப்ளிகேஷனில் இந்த எல்லா கோர்ஸுக்குமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ கவுன்சிலிங் அப்போ தான் உங்களுக்கு எந்த கோர்ஸ் வேணும், எந்த காலேஜ் வேணும் அப்படி டிசைட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இப்போதைக்கு இந்த எல்லா கோர்ஸுக்குமே ஒரே அப்ளிகேஷன் மூலமாக அப்ளை பண்ணலாம். அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் 500 ரூபாய் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்சிஎஸ்டிக்கு வந்து பார்த்தா ஃப்ரீ அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மற்றவங்களுக்கு 500 ரூபாய். லாஸ்ட் தேதி என்ன அப்படின்னா 7/7/2025 அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. அதேமாரியே வந்து பார்த்தா டிப்ளமோ நர்சிங்கும் உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ டிப்ளமோ நர்சிங் அப்ளை பண்ண போகிறவங்க நீங்கள் டிப்ளமோ நர்சிங்க்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ டிப்ளமோ நர்சிங்க்கு உமன் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஃபீஸை பொறுத்த வரைக்கும் 300 ரூபா கேட்டிருக்காங்க. எஸ்சிஎஸ்டிக்கு வந்து பார்த்தா ஃபீஸ் கிடையாது. 7/7/2025 அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்த கட்டமாக ஃபார்ம் டிக்கான ஒரு கோர்ஸுக்கும் அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் விட்டுருக்காங்க. அப்ளை பண்ணுங்க. ஓகே, ஸோ பேசிக்காக எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணி இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ ஆன்லைன் மூலமாக நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்குது. அதை குறித்து ஒன் பை ஒன் வந்து பார்க்கலாம். ஓகே, அப்ளை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிளிக் here to apply for admission to paramedical degree கோர்ஸ்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகே, இப்போ நம்ம தெளிவாக வந்து பார்த்துடலாம். அதாவது நீங்கள் வந்து பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ்க்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இல்லைனா ஒன்லி டிப்ளமோ நர்சிங் மட்டும்தான் அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்றவங்க இந்த டிப்ளமோ நர்சிங் கீழே கொடுத்துருக்காங்க ஆன்லைன் அப்ளிகேஷன், அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி அப்ளை பண்ணலாம். இல்லை நான் வந்து பார்த்தா ஃபார்ம் டி கோர்ஸ் அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்றவங்க இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. மூணுத்துக்கும் தனித்தனி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறதுல எந்த ஒரு இதுவுமே இருக்காது. மூணுத்துக்குமே சேம் ப்ராசஸ் தாங்க. டாக்குமெண்ட்டாக இருக்கட்டும், அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதா இருக்கட்டும், அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், ஸோ மூணுத்துக்குமே ஒரே மாதிரி ப்ராசஸ் தான் இருக்க போது. ஒரு துளி கூட மாற்றம் இருக்காது. ஸோ அப்ளை பண்ணுறது இதை அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா மூணுத்துக்குமே ஒரேமான ப்ராசஸ் தான். ஓகே, ஸோ நீங்கள் முன்கூட்டியே டிசைட் பண்ணிக்கோங்க எது அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பாராமெடிக்கல் டிகிரி கோர்ஸும் அப்ளை பண்ணுவாங்க, டிப்ளமோ நர்ஸும் அப்ளை பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் வந்து ஸோ இதுக்கு பாராமெடிக்கல் தனியாக அப்ளை பண்ண தேவையில்ல, டிப்ளமோ நர்ஸுக்கு தனியாக அப்ளை பண்ண தேவையில்ல. ஒரே அப்ளிகேஷனில் பாராமெடிக்கலுக்கும் பண்ணிடலாம், டிப்ளமோக்கும் பண்ணிடலாம், ஃபார்ம் டிக்கும் பண்ணிடலாம். ஏன்னா நீங்கள் ஒரே டைமாக அப்ளை பண்ண போகிறீங்க. தனித்தனியாக பண்ண சொல்ல உங்களுக்கு டைம் தான் அதிகமாக இதுவாகும். ஒரே டைமில் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஏன்னா அப்ளை பண்ணுறது டாக்குமெண்ட் அப்லோட் எல்லாமே ஒரே ப்ராசஸ் தான். அதனால் ஒரே அப்ளிகேஷன்லேயே நீங்கள் போயிட்டு மூணுத்துக்குமே கூட தாராளமாக அப்ளை பண்ணலாம். நிறைய பேருக்கு அதுலேயும் சந்தேகங்கள் இருக்குது. ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா பாராமெடிக்கல் ஒன்று அப்ளை பண்ணிட்டு திரும்ப தனியாக போயிட்டு டிப்ளமோக்கும் அப்ளை பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் அப்படி பண்ண வேண்டியது இருக்காது. ஒரே அப்ளிகேஷனில் மொத்தத்தையும் நீங்கள் வந்து பண்ணிடலாம். ஸோ தனித்தனியாக பண்ண போகிறேன், எனக்கு பாராமெடிக்கல் மட்டும்தான் வேணும்னா நீங்கள் பாராமெடிக்கல் கிளிக் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். டிப்ளமோ நர்சிங் மட்டும் தான் வேணுன்றவங்க இதில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபார்ம் டி மட்டும் வேணுன்றவங்க இதில் அப்ளை பண்ணலாம். எனக்கு மொத்தமாக மூணுமே நான் அப்ளை பண்ண போகிறேன், ரெண்டுமே அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்றவங்க நீங்கள் ஒரே அப்ளிகேஷன் ஃபார்ம்லேயே அப்ளை பண்ணலாம். ஓகே, இப்போ இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பாராமெடிக்கல் டிகிரி கோர்ஸ்னு ஆன்லைன் அப்ளிகேஷன். ஸோ இதில் போயிட்டு நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். முதல்ல
கிளிக்கர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற ஆப்ஷனை பயன்படுத்தி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் அப்படியே உங்களுக்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு மொத்தம் 19 வகையான கோர்சஸ், அதாவது பாராமெடிக்கல் டிகிரி கோர்ஸில் 19 வகையான கோர்ஸுக்கும் ஒரே அப்ளிகேஷன் தான். ஸோ இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை செக் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் இதில் போய்ட்டு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுவீங்க. முதல்ல குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன், நீங்கள் என்ன எக்ஸாம் முடிச்சிருக்கீங்க, 12th HSC கொடுத்துக்கோங்க. சிபிஎஸ்சியில் படித்தவங்க சிபிஎஸ்சி கொடுங்க, ஐசிஎஸ்சினா அதை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க, டேட் ஆஃப் பர்த் கொடுத்துக்கோங்க. குவாலிஃபைடு இயர் கேட்டிருக்காங்க, நீங்கள் 2025 பாஸ் பண்ணவங்க அது கொடுங்க. இதுக்கு முன்னாடி இயர் பாஸ் பண்ணவங்க அந்த இயரை நீங்கள் செட் பண்ணலாம். 12th ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்டிருக்காங்க, அதை கொடுத்துக்கோங்க. வெதர் 11th பாஸ்ரான்னு கேட்டிருக்காங்க, 11th பாஸ் ஆனவங்க எஸ் கொடுங்க. அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க, மெயில் ஐடி கேட்டிருக்காங்க, ரெண்டுமே தெளிவாக ஃபில் பண்ணிக்கோங்க, மிஸ்டேக் இல்லாத. நெக்ஸ்ட்டு லாகின் ஐடியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிடிச்ச லாகினை நீங்கள் க்ரியேட் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ மிக்சரப்பாக உங்களுக்கான லெட்டர்ஸு அந்தமாரி நம்பர்ஸ் இருக்க மாதிரி மிக்சரப்பாக லாகின் ஐடியை க்ரியேட் பண்ணிக்கோங்க. பிடிச்ச லாகின் ஐடி உங்களுக்கு நீங்கள் கொடுக்குறதான், பட் லாகின் ஐடியை மறந்துடாதீங்க, அது கவுன்சிங் அப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கிரியேட் நியூ பாஸ்வேர்டு. ஸோ புதிய பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க, உங்களுக்கு பிடிச்ச பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில் அதே பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய 12th மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அதாவது நம்பர் கேட்டிருக்காங்க, உங்கள் நேம் என்ன, அதாவது 12th மார்க் ஷீட்டில் உங்கள் நேம் எப்படி இருக்கோ அதேமாரி உங்கள் நேம் வந்து கொடுத்தா போதுமானது. எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே தெளிவாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணிவிட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் சப்மிட்னு, அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிட்டு டேரெக்டாக லாகின் பண்ணுற பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட்டு இதில் போயிட்டு லாகின் பண்ணுற மாரி இருக்கும். நீங்கள் லாக் அவுட் ஆனாலும் சரி திரும்ப இந்த பேஜில் போய்ட்டு தான் லாகின் பண்ணணும். ஸோ லாகின் பண்ணுறதுக்கு லாகின் ஐடி அல்லது மெயில் ஐடி ஏதாச்சும் ஒன்று கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க, நீங்கள் க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணிவிட்டு சைன்இன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணுற பேஜுக்கு வந்துச்சு. மொத்தமாக 6 ஸ்டெப்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதுலேயுமே உங்களுக்கு பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்காங்க ஃபில் பண்ணுறதுக்கு. அதாவது ஜெண்டர் மேலா ஃபீமேலாக கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபாதர் நேம் என்ன கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் மதர் நேம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பிளேஸ் ஆஃப் பர்த், நீங்கள் எந்த பிளேஸில் பிறந்தீங்க, தமிழ்நாடுனா தமிழ்நாடு வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. பிளட் குரூப் கேட்டிருக்காங்க, உங்கள் பிளட் குரூப் கொடுத்துட்டு நேஷனாலிட்டி கேட்டிருக்காங்க, இந்தியன் சைட் பண்ணிக்கோங்க. ரிலீஜன் வந்து பார்த்தா இந்துவா முஸ்லீமா கிறிஸ்டினா அப்படின்னு சைட் பண்ணிட்டு கம்யூனிட்டி கேட்டிருக்காங்க, நீங்கள் எந்த கம்யூனிட்டி, எஸ்சியா எஸ்டியா பிசிஏ எம்பிசியா அப்படின்னு ஃபில் பண்ணிட்டு கேஸ்ட் நேம் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் கேஸ்ட் நேம் என்ன அப்படின்றத நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க, 12 டிஜிட் ஆதார் நம்பரை கொடுத்துட்டு நேம் ஆஸ் ஆதார், அதாவது உங்கள் ஆதார் கார்டில் உங்கள் பேர் எப்படி இருக்கோ எக்ஸாக்டாக அதேமாரி நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாரி இருக்கும். ஓகே, அடுத்த கட்டமாக ஜாதி சர்டிஃபிகேட்கான இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க. உங்கள் ஜாதி சர்டிஃபிகேட் ஓப்பன் பண்ணிட்டு உங்கள் ஜாதி சர்டிஃபிகேட் எந்த டிஸ்ட்ரிக்டில் கொடுத்தாங்க, அதேமாரி ஜாதி சர்டிஃபிகேட் எந்த தாலுக்கில் கொடுத்தாங்க, எந்த அதிகாரி கொடுத்தாங்க, டெப்டி தாசில்தாரா, ஜோனல் டெப்டி தாசில்தாரா அப்படின்றத நீங்கள் ஃபில் பண்ணிட்டு ஜாதி சர்டிஃபிகேட்கான நம்பர் கேட்டிருக்காங்க, நம்பரை கொடுத்துட்டு எந்த தேதியில் ஜாதி சர்டிஃபிகேட் கொடுத்தாலும் அந்த தேதியை மென்ஷன் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஜாதி சர்டிஃபிகேட்டை பார்த்து கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அட்ரஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். கம்யூனிகேஷன் அட்ரஸ் மற்றும் பர்மனண்ட் அட்ரஸ் ரெண்டுமே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். முதல்ல கம்யூனிகேஷன் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் போயிட்டு உங்களுக்கான டோர் நம்பர் என்ன, ஸ்ட்ரீட் நேம் என்ன, அதுக்கப்புறம் வில்லேஜ் நேம் என்ன, தாலுக் நேம் என்ன, அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் டிஸ்ட்ரிக்கை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ டிஸ்ட்ரிக் என்னன்னு செட் பண்ணிட்டு மீதிலையுமே ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடுச்சு. பின்கோடு கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன் அட்ரஸும் பர்மனண்ட் அட்ரஸும் ஒன்றா இருக்குது அப்படின்னா இந்த சேமஸ் கம்யூனிகேஷன் அட்ரஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான அட்ரஸ் அப்படியே வந்து காப்பி ஆகிடும். ஸோ நீங்கள் வேறு எதுவும் வந்து ஃபில் பண்ண தேவையில்ல. ஓகே, நெக்ஸ்ட் நீங்கள் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரியில் இருக்கீங்க, அதாவது எக்ஸ் சர்வீஸ் மேன்னா எஸ் கொடுத்து அதுக்கான ஆப்ஷனை ஃபில் பண்ணுங்கள். அதுக்கான டாக்குமெண்ட்ஸை கண்டிப்பாக அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லைனா இல்லை சைட் பண்ணிக்கோங்க. டிஃப்ரெண்ட் டேபிள் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க, அதுக்கான டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைனா இல்லை அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அடுத்த பேஜில் ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. நீங்கள் 6th-லேருந்து 12th வரைக்கும் தமிழ்நாட்டில் படித்தீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க. அதேமாரி வந்து 6th-லேருந்து 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க. ப்ரைவேட் ஸ்கூலில் படிச்சன்றவங்க நோ வந்து சைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்த கட்டமாக 6th to 12th வரைக்கும் எங்கெங்கே படிச்சிங்க அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க பாருங்கள். முதல்ல 6th வந்து எந்த இயரில் படித்தீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் 6th எந்த ஸ்கூலில் படித்தீங்க அப்படின்றத கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல் டைப் 6th எந்தமான ஸ்கூலில் படித்தீங்க, ஆதி திராவிடன் வெல்ஃபேர் ஸ்கூலா, ஃபாரஸ்ட்ரி ஸ்கூலா, சிபிஎஸ்சியா, ஃபுல்லி எய்டட் ஸ்கூலா, கவர்மெண்ட் எய்டடா, அல்லது வந்து பார்த்தீங்கன்னா கேந்திர வித்யாலயாவா, முனிசிபாலிட்டி ஸ்கூலா, பார்ஷியலி எய்டடா, ரயில்வேவா, செல்ஃப் ஃபினான்ஸா அப்படின்னு கேட்டிருக்காங்க.
ஸோ நீங்கள் வந்து ப்ரைவேட்டில் படித்தவங்க செல்ஃப் ஃபினான்ஸ் மெட்ரிக் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் 6th எந்த டிஸ்ட்ரிக்டில் படிச்சிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. ஓகே, இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே நீங்கள் தெளிவாக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ 6th to 12th வரைக்கும் எந்தெந்த இயரில் பாஸ் பண்ணீங்க, எந்தெந்த ஸ்கூலில் படிச்சிங்க, அந்த ஸ்கூல் நேம் ஃபுல்லாக டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எந்த ஸ்கூல் டைப், கவர்மெண்ட்டா, சிபிஎஸ்சியா, மெட்ரிகுலேஷனா, அதெல்லாம் ஃபில் பண்ணிட்டு எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் படிச்சிங்க அப்படின்னு ஃபில் பண்ணிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த பேஜ் வந்து சேவ் ஆகிட்டு அடுத்த கட்டமாக அகாடமிக் டீடைல்ஸ் இதை கொஞ்சம் தெளிவாக வந்து ஃபில் பண்ணுங்க. இந்த பேஜ் ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்க, அண்டர் கோயிங் ஆர் கம்ப்ளீட்டட் எனி ப்ரொஃபஷனல் கோர்சஸ், அதாவது நீங்கள் வந்து ஏதாச்சும் ப்ரொஃபஷனல் கோர்சஸ் வந்து பண்ணிகிட்ருக்கீங்க அல்லது முடித்தவங்க மட்டும் எஸ் கொடுங்க, இல்லைன்றவங்க நோ சைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு குரூப் கோடு பற்றி கேட்டிருக்காங்க. உங்கள் டெம்பரரி மார்க் ஷீட் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதில் குரூப் கோடு பற்றி கொடுத்துருப்பாங்க. உங்கள் குரூப் கோடு என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இதில் பாஸ்டு ஆல் த சப்ஜெக்டான்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் எக்ஸாம் எழுதி மொதல் அட்டம்ப்ட்லேயே பாஸ் பண்ணுங்க. பாஸ்டு ஆல் த சப்ஜெக்ட் ஃபஸ்ட் அட்டம் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அரியர் வச்சவங்க செகண்ட் அட்டம்ப்டா, தேர்ட் அட்டம்ப்டா அப்படின்றத நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாரி இருக்கும். ஓகே, அடுத்த கட்டமாக மார்க்கை பற்றி ஃபில் பண்ணுற மாரி இருக்கும். அதாவது நீங்கள் குரூப் கோடு கொடுத்தீங்க பாருங்கள், அதுக்கேற்ற மாரி தான் இந்த இடத்துல உங்களுக்கான மார்க் என்ன, சப்ஜெக்ட் என்ன, அதை பற்றி வந்து சைட் பண்ண சொல்லும். ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜிக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு மைக்ரோ பயாலஜி அந்த மாதிரி 4th சப்ஜெக்ட்டுக்கான ஆப்ஷன்ஸ் காமிக்கும். அந்த மாதிரி இருக்கவங்க அதெல்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுக்குற சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து காமிக்கும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் போயிட்டு உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை கொடுத்துக்கோங்க. டெமோக்காக நான் ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாத்துலேயுமே ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பாட்னி ஜுவாலஜி முடித்தவங்க இதில் போயிட்டு பாட்னி ஜுவாலஜி கொடுத்துக்கலாம். அதேமாரி மேத்தமேட்டிக்ஸ் முடித்தவங்க மேத்தமேட்டிக்ஸ் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ என்னென்ன சப்ஜெக்ட் வந்துச்சோ அதெல்லாம் நீங்கள் கொடுத்துட்டு மந்த்து கேட்டிருக்காங்க. மந்த்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏப்ரல் செலக்ட் பண்ணலாம் அல்லது மே செலக்ட் பண்ணலாம். ஏதாச்சும் ஒன்று கொடுத்தா போதுமானது. இதில் எந்த பெரிய மாற்றமும் இருக்காது, எந்த பிரச்சனையும் வராது. ஸோ மே அல்லது மார்ச்சை நீங்கள் வந்து இயர் ஆஃப் பாசிங் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ எல்லாமே கரெக்டாக வந்து ஃபில் பண்ண பாருங்கள். மார்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மார்க்கை வச்சு தான் உங்களுக்கான ரேங்க் லிஸ்ட்டை எடுப்பாங்க. ஸோ மார்க்கை கரெக்டாக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்த கட்டமாக மேக்ஸிமம் மதிப்பெண் வந்து பார்த்தீங்கன்னா 100 மதிப்பெண் வந்து கொடுத்துக்கோங்க எல்லாத்துக்குமே. ஸோ எல்லாத்துக்குமே 100 மதிப்பெண்ணை கொடுத்துட்டு அப்டேட் மார்க்கில் போயிட்டு நீங்கள் எவ்வளோ எடுத்தீங்க, இங்கிலீஷில் எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்க, ஃபிசிக்ஸில் எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்க, அதேமாரி கெமிஸ்ட்ரி வந்தோன்னா கெமிஸ்ட்ரி எவ்வளோ மதிப்பெண், பயாலஜி வந்தவங்க பயாலஜி எவ்வளோ மதிப்பெண், பாட்னி ஜுவாலஜினா அதுக்கேற்ற மதிப்பெண் என்னன்றதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ ஃபைனலாக மேக்ஸ் எவ்வளோ மதிப்பெண். ஓகே, இந்த மாதிரி மார்க்கை வந்து பார்த்தோன்னா நிறைய பேர் 11th மார்க்கை வந்து கொடுத்துட்றாங்க. கவனக்குறைவால் மாற்றி கொடுத்துட்றீங்க. ஸோ தெளிவாக கொடுங்க. 12th மார்க்கு கீழே இருக்கும், மேலே 11th இருக்கும். ஸோ 12th மார்க்கு கரெக்டாக கொடுக்க பாருங்கள். எல்லாமே கொடுத்துட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த கட்டமாக உங்களுக்கு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. அதாவது மதர் டங், உங்கள் மதர் டங் தமிழ்னா தமிழ் கொடுத்துக்கோங்க. சிவிக் நேட்டிவ், அதாவது சிவிக் நேட்டிவ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போ இருக்கிற பிளேஸ் வந்து எந்த சிவிக்கில் இருக்குது. ஸோ கார்பரேஷனில் இருக்கீங்களா, முனிசிபாலிட்டியில் இருக்கீங்களா, டவுன்ஷிப்லையா, டவுன் பஞ்சாயத்தா, வில்லேஜில் இருக்கவங்க வில்லேஜ் பஞ்சாயத்து அப்படின்றத நீங்கள் கொடுத்துக்கலாம். அதேமாரி மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், நீங்கள் 12th எந்த மீடியத்தில் படிச்சிங்க, தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா அப்படின்றத நீங்கள் சைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் படித்த ஸ்கூல் 12th எந்த ஸ்கூலில் நீங்கள் படிச்சிங்க, அதாவது கார்பரேஷனில் இருக்க ஸ்கூலா, முனிசிபாலிட்டியில் இருக்க ஸ்கூலா, டவுன்ஷிப்பா, டவுன் பஞ்சாயத்தில் இருக்க ஸ்கூலா, வில்லேஜ் பஞ்சாயத்தில் இருக்க ஸ்கூலாக நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். பேரண்ட் ஆக்குபேஷன் கேட்டிருக்காங்க. உங்கள் பேரண்ட்ஸ் என்ன ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணிவிட்டு நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருக்காங்க, சொந்த மாவட்டம் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஆனுவல் இன்கம் கேட்டிருக்காங்க. பேரண்ட்ஸோட ஆனுவல் இன்கம் வந்து பிலோ 1 லேக்னா பிலோ 1 லேக் கொடுங்க. அதுக்கு மேலே போகுது அப்படின்னா அதுக்கு மேலே என்ன அப்படின்றத நீங்கள் வந்து ஃபில் பண்ணலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன், அதாவது உங்ககிட்ட ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் இருக்குது ஃபார் டியூஷன் ஃபீஸ் கன்ஸ்ட்ரக்ஷன். உங்களுக்கு வந்து பார்த்தா டியூஷன் ஃபீஸ் வந்து கம்மி பண்ணுவாங்க. அதுக்காக ஃபஸ்ட் கிராஜுவேட் நீங்கள் கவுன்சிலிங் மூலமாக ஃபஸ்ட் கிராஜுவேட் வச்சு போகிறீங்க அப்படின்னா டியூஷன் ஃபீஸ் கம்மி பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் மூலமாக வச்சுருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க. அதுக்கப்புறம் உங்கள் பிரதர் சிஸ்டரை வந்து ஃபஸ்ட் கிராஜுவேட்டுக்கு அவைலபிளாக இருக்குது அப்படின்னா நீங்கள் எஸ் கொடுத்துக்கலாம். அவங்களுக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் நோ சைட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் ஃபஸ்ட் கிராஜுவேட் எஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கான ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டை ஆன்லைனில் அப்லோட் பண்ணுற மாரி இருக்கும். ஓகே, இப்போது இதில் தான் உங்களுக்கான முக்கியமான ஆப்ஷன். அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பேராமெடிக்கல் தான் நம்ம கிளிக் பண்ணி அப்ளை பண்ணியிருக்கோம். இல்லை எனக்கு வந்து நர்சிங்கு நான் அப்ளை பண்ண போகிறேன், டிப்ளமோ நர்சிங்கு நான் இப்போயே அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னா இப்போவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதேமாரி ஃபார்ம் டிக்கும் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா இப்போயே நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுல எந்த மாற்றமும் இருக்காது. டேரெக்டாக நீங்கள் ஸோ அப்படியே ஃபைனலாக நீங்கள் பே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எஸ்சிஎஸ்டிக்கு வந்து பார்த்தா ஃப்ரீ தான், நீங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் அப்ளை பண்ணிக்கலாம். பிசிஎம்பிசிக்கு மட்டும் பாராமெடிக்கலுக்கு 500 ரூபா, டிப்ளமோ நர்சிங் வந்து பார்த்தா 300 ரூபா, ஃபார்ம் டிக்கு 1000 ரூபா நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுற மாரி இருக்கும் 3த்துக்கும் சேர்த்து.
அதாவது நீங்கள் தனித்தனியாக அப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக இதிலே ஜஸ்ட் அந்த ஒரு ஆப்ஷனை டிக் பண்ணிட்டாவே போதுமானது. டிப்ளமோ நர்சிங்கும் சேர்த்து அப்ளை பண்ணலாம், ஃபார்ம் டிக்கும் அப்ளை பண்ணலாம். இல்லை எனக்கு ஃபார்ம் டி வேணாம் நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன், பாராமெடிக்கல் மற்றும் டிப்ளமோ நர்சிங் மட்டும் நான் அப்ளை பண்ணுறேன், நீங்கள் அதை மட்டும் கொடுத்துக்குவாங்க. ஏன்னா நீங்கள் தனித்தனியாக அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ண தேவையில்ல, ஒரேடியாக இதில் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பர்சனான்னு கேட்டிருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் பர்சன் என்றவங்க எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தமிழ் ஆஸ் த ஃபஸ்ட் லாங்குவேஜான்னு கேட்டிருக்காங்க. 12th தமிழ் தான் உங்களுக்கு ஃபஸ்ட் லாங்குவேஜ் அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லைன்றவங்க நோ சைட் பண்ணிக்கோங்க. ஓகே, சைட் பண்ணிட்டு சேவன் கொடுத்ததுக்கப்புறம் அடுத்தடுத்து உங்களுக்கான ப்ரிவியூ பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதுக்கு மேலே டாக்குமெண்ட் சப்போர்ட் பண்ணுற மாரி இருக்கும். டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் சிக்னேச்சர் கேட்டிருக்காங்க. ரெண்டுமே வந்து பார்த்தா கரெக்டாக அப்லோட் பண்ணுங்கள், ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ண பாருங்கள். நார்மலாக ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்கணும். ஒரு சிலது மட்டும் உங்களுக்கு ஜேபிஜே கேட்டிருப்பாங்க. அதாவது முதல்ல 10th மார்க் ஷீட் அப்லோட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் 12th மார்க் ஷீட் அப்லோட் பண்ணுங்கள். டிசி ரெண்டு பக்கமும் ஒரே பிடிஎஃபாக மெர்ஜ் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். கேண்டிடேட் ஆதார் கார்டு, உங்கள் ஆதார் கார்டு கேட்டிருக்காங்க. கேண்டிடேட்டோடைய பர்த் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க, அது தேவையில்லை, ஆப்ஷனில் தான். ஸ்டார் சிம்பிள் போட்டிருக்காங்க பாருங்கள், அதை மட்டும் ஃபில் பண்ணால் போதுமானது. நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. ஸோ கம்பல்சரி நேட்டிவிட்டி இருப்பிட சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்கள் ஜாதி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க, அதையும் கண்டிப்பாக அப்லோட் பண்ணணும். ஃபஸ்ட்டு கிராஜுவேட் நீங்கள் எஸ் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டுக்கான சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் இன்கம் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க, இதில் போயிட்டு இன்கம் சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பேரண்ட்ஸோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. பேரண்ட்ஸ் ஃபாதர் அல்லது மதருடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக அப்லோட் பண்ணி தான் ஆகணும். ஒருவேளை உங்களுக்கு ஜாதி சர்டிஃபிகேட், அதாவது உங்களுக்கு 7/7/2025 கடைசி தேதி, ஒருவேளை லாஸ்ட் தேதி வரைக்கும் பேரண்ட்ஸோடைய ஜாதி சர்டிஃபிகேட் வரலை, நான் அப்ளை பண்ணியிருக்கேன் வரலை அப்படின்றவங்க இதுக்கு பதிலாக பேரண்ட்ஸோட டிசியோ அல்லது உங்களுடைய ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸோ அப்லோட் பண்ணிவிடுங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு டாக்குமெண்டிகேஷன்ஸ் அப்போ கூட நம்ம சப்மிட் பண்ணலாம். ஏன்னா இப்போதைக்கு முதல்ல அட்மிஷன்ஸ் ஃபில் பண்ணணும். 7/7/2025 கடைசி தேதி வரைக்கும் பாருங்கள். அப்பயும் ஜாதி சர்டிஃபிகேட் வரல அப்படின்றவங்க அதுக்கு பதிலாக அவங்க டிசி ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸை அவங்க ஆதார் கார்டை கூட அட்டாச் பண்ணி அப்ளிகேஷனை ஃபஸ்ட்டு சப்மிட் பண்ணிடுங்க. ஓகே, அதுக்கப்புறம் கீழே பேரண்ட்ஸோடைய ஆதார் கார்டெலாம் கேட்டிருக்காங்க, அதெல்லாம் ஃபில் பண்ண வேண்டியது இருக்காது. ஸ்டார் சிம்பிள் போட்டிருக்கிறத மட்டும் ஃபில் பண்ணுங்கள். ஒரு சில பேருக்கு போனோஃபைட் கேட்டிருக்காங்க, நீங்கள் மட்டும் கூகுளில் போனோஃபைட் ஃபார்மை சர்ச் பண்ணுங்கள். எந்த போனோஃபைட் இருந்தாலும் பரவாயில்ல. 6th to 12th வரைக்கும் எந்தெந்த ஸ்கூலில் படிச்சிங்க சம்மந்தப்பட்ட ஸ்கூலில் போயிட்டு ஹெட்மாஸ்டர்கிட்ட அட்டாச்சாட் சீல் வாங்கி நீங்கள் அதை அப்லோட் பண்ணணும். போனோஃபைட் நீங்கள் தான் 6th to 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கேன் அப்படின்னு ஃபில் பண்ணுறதுக்காக பண்ணுவீங்க. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரிவியூ பேஜ் ஓப்பன் ஆகும். சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேமெண்ட் பண்ணுறாங்க. பிசி எம்பிசி மட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்சிஎஸ்டிக்கு ஃபீஸ் கிடையாது. அப்படியே அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சப்மிட் ஆகிடும். ஸோ சப்மிட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இப்போ அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணிக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, பாராமெடிக்கலுக்கு அப்ளை பண்ணிட்டேன், எனக்கு பாராமெடிக்கல் மட்டும்தான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இங்கே ஓப்பன் ஆகும். நான் நர்சிங்கும் அங்கே கிளிக் பண்ணியிருந்தேன். நர்சிங்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி எடுக்கலாம்னா, நீங்கள் லாக் அவுட் கொடுத்துட்டு ஸோ இதில் போயிட்டு இந்த டிப்ளமோ நர்சிங்கில் ஆன்லைன் அப்ளிகேஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக லாகின் ஐடி பாஸ்வேர்ட், நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன லாகின் ஐடி பாஸ்வேர்ட் பாராமெடிக்கல் கொடுத்தீங்களோ அதே ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு டேஷ்போர்டில் இந்த டிப்ளமோ நர்சிங்கான அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிளாக அப்படியே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ண தேவையில்ல. அதுக்கு தான் முதல்ல அந்த கீழே கொடுக்க சொல்லி பாராமெடிக்கலுக்கும் டிக் பண்ணிக்கோங்க. டிப்ளமோ நர்சிங் வேணுன்றவங்க டிப்ளமோக்கு டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரே அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணிடலாம். ஸோ நீங்கள் திரும்ப டிப்ளமோ நர்சிங் லாகின் பண்ணிவிட்டு அதில் போய்ட்டு அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் மட்டும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாத்தையுமே தனித்தனியாக வந்துடும். ஓகே, ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். டவுட் பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு ஒரு சில பேருக்கு இருக்கும். போனோஃபைடை பொறுத்த வரைக்கும் 6th to 12th வரைக்கும் உண்டான போனோஃபைட் சப்மிட் பண்ண பாருங்கள். அது எந்த போனோஃபைடாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ 6th to 12th வரைக்கும் உண்டான ஸ்கூலில் போயிட்டு எந்தெந்த ஸ்கூலில் படிச்சிங்க ஹெட் மாஸ்டர் சைன் வாங்குற மாதிரி இருக்கும். போனோஃபைடை பொறுத்த வரைக்கும் ஒரு சில பேருக்கு கேட்குது, ஒரு சில பேருக்கு வந்து கேட்காம இருக்குது. கேட்குறவங்க போனோஃபைடை வந்து சப்மிட் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக பேரண்ட்ஸோடைய ஜாதி சர்டிஃபிகேட் பற்றி நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ ஜாதி சர்டிஃபிகேட் இருக்கா அப்படின்னா அப்லோட் பண்ணிக்கோங்க. ஃபாதர் அல்லது மதர் யாராவது ஒருத்தருது, ஒருவேளை 2 பேருதுமே இல்லைன்னா நீங்கள் புதுசாக உங்களுக்கு அப்ளை பண்ணுங்கள், டைம் இருக்குது. ஸோ அது லாஸ்ட் தேதிக்குள்ளேயும் வரல அப்படின்னா அவங்களுக்கு பதிலாக அவங்க டிசியோ இல்லை அவங்க ஆதார் கார்டோ அந்த பிளேஸில் வச்சு இப்போதைக்கு அட்மிஷன்ஸ் போட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதேமாரி கம்பல்சரி கேண்டிடேட் உங்களுக்கு ஜாதி வருமானம் இருப்பிடும் 3மே கம்பல்சரி நீங்கள் அப்லோட் பண்ணி தான் ஆகணும். இல்லாதவங்க அப்ளை பண்ணுங்க. இப்போலாம் சீக்கிரமாக வந்து அப்ளை பண்ணி சர்டிஃபிகேட் வந்துடும். 1 வீக் அல்லது 4 டேஸுக்குள்ளே கொடுத்துட்றாங்க.
அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கி அப்ளை பண்ண பாருங்கள். அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டும் உங்கள் குடும்பத்தில் முதலாக இப்போ தான் நீங்கள் வந்து டிகிரி படிக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் கிராஜுவேட் வாங்கிக்கலாம். ஸோ அது ஃபஸ்ட் கிராஜுவேட்டும் அப்ளை பண்ணி வாங்க. ஏன்னா ஃபஸ்ட் கிராஜுவேட் இருக்குது அப்படின்னா கவுன்சிலிங் மூலமாக போக சொல்ல உங்களுக்கு ஃபீஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீஸ் கம்மி பண்ணுவாங்க, அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இல்லாதவங்க பொறுமையாக அப்ளை பண்ணி வாங்க, டைம் இருக்குது. இன்னும் வந்து பார்த்தா ஒரு 17 நாள் டைம் இருக்குது. அதுக்குள்ளே எல்லா சர்டிஃபிகேட்டுமே நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிடலாம். எல்லாமே பொறுமையாக அப்ளை பண்ணுங்கள், மிஸ்டேக் பண்ணாது. நிறைய பேர் வந்து பார்த்தா மிஸ்டேக் பண்ணிவிட்டேன், எடிட் பண்ண முடியுமான்னு கேட்குறீங்க. எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுக்க மாட்டாங்க, எடிட்டும் பண்ண முடியாது. ஏதாச்சும் டவுட் இருக்குது எடிட் பண்ணணும் அப்படின்னா டோல் ஃப்ரீ நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க, எக்கச்சக்கமான நம்பர் கால் பண்ணி கேளுங்க. அதேமாரி ஏதாச்சும் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா மெயில் அனுப்புங்க. மெயில் அனுப்புனீங்க அப்படின்னா கரெக்ஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். அப்ளை பண்ணுறதுல ரொம்ப பெரிய ப்ராசஸ் அல்ல, சின்ன ப்ராசஸ் தான். டாக்குமெண்ட்டை மட்டும் ஒரு கம்ப்யூட்டர் சென்டரில் போயிட்டு தெளிவாக ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். நார்மலாக அப்படியே கேமரா மூலமாக ஃபோட்டோ எடுத்து அனுப்பிடாதீங்க. அல்லது ஸ்கேனர் ஆப் இருக்குது அப்படின்னா தெளிவாக ஸ்கேனர் ஆப் மூலமாக ஸ்கேன் பண்ணுது அப்படின்னா நீங்கள் ஸ்கேன் பண்ணி அதையும் அப்லோட் பண்ணிக்கலாம். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.